ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். வாஸ்து பற்றின விளக்கங்களை நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்களா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க அப்படின்னு உங்களுக்கான விளக்கங்களோடு காத்திருக்கிறார் ஆண்டாள் பி சொக்கலிங்கம் அவர்கள். உங்களின் சார்பில் அவரை வணங்கி வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். நிறைய பேர் விளக்கங்கள் தெரிஞ்சு ரெண்டுக்கு நடுப்புற மாட்டி முடிச்சுட்டு இருக்காங்க சார். நீங்க இதுதான், நீங்க பிரேக் இல்லாத கார்ல போகணும்னு விருப்பப்பட்டா போய்க்கோ அப்படின்ட்டீங்க. என்ன சார் இவர் பாட்டுக்கு அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்றாங்க. எதுவுமே இல்லை சார். ஒரு வீட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு அவங்களால எந்தவித வசதிகளும் ஒன்றும் கிடையாது. அவங்க என்ன மாதிரியான ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சாங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் இது ரிலேட்டடா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்க முடியும்னு சொல்லுங்க. ஒரு குறிப்பா ஒரு விஷயம் சொல்றேன் செந்தில். அதாவது ஒரு வீட்டில் உபயோகப்படுத்தப்படாத பொருள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸா 3 மாதங்கள், அதாவது 91 நாள், 30 நாள், 31 நாள், 30 நாள், 3 மாதங்கள் சேர்ந்தா 91 நாள் ஆகுது. ஏதாவது ஒரு பொருள் இருந்ததுன்னா அது மிகப்பெரிய துன்பத்தை உண்டு பண்ணுது. அப்போ இது உண்மை. இப்போ நான் வந்து என்னோட இப்ப கோவில் சம்பந்தமான PhD முடிச்சுட்டு வேதாத்திரியமும் அந்த வாஸ்துன்ற ஒரு விஷயத்தை தான், இந்த எண்ணெய் அலைகள் என்ன பண்றது தான் அடுத்த டாக்டரேட் எடுக்கலான் இருக்கேன். அப்போ இது எப்படின்னா, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து நிறைய கோல்டு ஆர்னமெண்ட்ஸ், தங்க நகைகள் யூஸ் பண்றாங்க. அந்த தங்க நகைகள் எங்கிருந்து எடுக்கப்படுது? பூமிக்கு அடியிலிருந்து வெட்டி எடுக்கப்படுது. வெட்டி எடுக்கும் போது அந்த தொழிலாளர்கள் பயந்துகிட்டே தான், எங்க வந்து அந்த குழி நம்ம தண்ணி சரிஞ்சு விழுந்துருமோ, நம்ம உயிர் போயிடுமோன்னு தான் பயந்துதான் எடுக்கிறாங்க. அப்ப எடுக்கும் போதே அந்த கோல்டுல ஒரு பய உணர்வு அதுல இருக்கு, பதிவாயிருக்கு. அப்போ அதை வந்து ஆர்னமெண்டா ஒரு நகையா வந்து போடும்போது அடுத்தவங்களுக்காக தான். இப்ப நம்ம கல்யாணத்துக்கு போறோம்னா வந்து நம்ம பளபளப்பா இருக்குன்னு போட்டு போறோம், ஆண்களும் சரி பெண்களும் சரி. அது போகும்போது பஸ்ல போனாலும் கார்ல இது பத்திரமா இருக்கணும், யாரும் திருடக்கூடாது. வீட்டுல வந்து கட்டி வச்சா கூட அப்ப போய் எடுத்து பாத்துக்கிறது, பத்திரமா லாக்கர்ல வைக்கிறது, நகை கரெக்டா இருக்கா, அந்த சின்ன மாட்டல் தொலைஞ்சிருச்சான்னு பார்க்கக்கூடிய திருவாணி முதற்கொண்டு பத்திரமா. அப்போ எப்பவுமே ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து நம்ம வீட்டுல தங்கம் வடிவுல இருக்கு. அப்புறம் பட்டு புடவைகள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பட்டு புடவை, அது வந்து பட்டுப்பூச்சி கொண்டுதான் வந்து அந்த பட்டு புடவைகள் நெய்யப்படுது. அது பாத்தீங்கன்னா ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு தான் யூஸ் பண்றாங்க. அதே போல வந்து வீடு கட்டுறோம், கடப்பாறைகள், இந்த மண்வெட்டிகள் போன்ற விஷயங்கள்லாம் வேலை முடிஞ்சு நம்ம கொடுத்துடலாம். ஆனா அது வந்து தேவை இருக்கோ இல்லையோ வாங்கிட்டோம்னு சொல்லி மேல போட்டு வைப்பாங்க. இப்ப இது போன்ற விஷயங்கள், நகைகளோ பட்டுப்புடவையோ ஏதோ ஒரு பொருள், ஒரு பழைய பேப்பரை கூட ஒரு 30-40 நாள் வந்து தொடாம மொத்தமா வந்து சேர்த்து போடும்போது அந்த சேர்த்து வைத்த பொருட்கள் ஒரு வீட்டுல மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுது, துன்ப அலைகளை அது உருவாக்குது. இது உண்மை. இது எப்படி உண்மை அப்படின்றதுக்கு வந்து நான் இங்க என்னால ப்ரூவ் பண்ண முடியாது. இது என்னோட ஆராய்ச்சியினோட வெளிப்பாடு. அது கால நேரம் வரும்போது நான் வந்து ப்ராப்பரா ஒரு PhD தீசிஸ் சப்மிட் பண்ணும்போது அதுல மிக டீட்டெயில்டா வந்து அதை நான் அனலைஸ் பண்ணிருக்கேன். வீட்டுல தேவையில்லை அப்படிங்கிற பொருளை வந்து அவங்க அப்புறப்படுத்துறது நல்லது. அது பண்ணாலே வீட்டுல வந்து வாஸ்து நல்ல வாஸ்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டேன்னு வச்சுங்க. அது பொருளை பார்த்து இது எதுக்காக இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டு பார்த்தாங்கன்னா அவங்க வச்சுக்கலாமா இல்லாம கிளியர் கட்டா புரியும். அரை இல்லாதவங்களுக்கு அந்நேரம் யூஸ் பண்றவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடலாம். கரெக்டா தான், அது பெட்டர் வே, ஒரு புண்ணியமாவும் போயிடுது. சரி, ஒரு நேர் காத்துட்டு. வணக்கம், தெரிஞ்சுக்கலாமாங்க? வணக்கம் சார், நான் ஒசூர்ல இருந்து சியாமலா பேசுறேன் சார். கேள்வி சார்ட்ட கேளுங்கம்மா. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வணக்கம் சார், எனக்கு எங்க வீடு சொந்த வீடு தான் சார். சொல்லுங்கம்மா. வயிற்றுலயே அடிக்கடி ஆபரேஷன் எனக்கு எங்க ஹஸ்பண்டுக்கு ஆகிக்கிட்டே இருக்கு சார். அது என்ன ப்ராப்ளம்? அம்மா மொத்தம் நான் 2 விஷயம் பாப்போம்மா. அதுல உங்க வீட்டுல வந்து வாசல் தென்கிழக்குல இருக்கா? மேற்கு வாசலுங்க சார். தென்கிழக்குல என்ன இருக்கு? தென்கிழக்கான் சார்? ஆமா, தென்கிழக்குல கிச்சன் தான் சார் இருக்கு. கிச்சனுக்கு வெளியில என்ன இருக்கு? படிக்கட்டு எங்க இருக்கு? வெளியில காம்பவுண்ட் செவர் இருக்குங்க சார். இல்ல, அதுக்கு காம்பவுண்ட் செவர் இருக்கும். உங்களோட வீட்டு மதர் வாலுக்கும் நடுவுல தென்கிழக்குல என்ன இருக்குமா? ஒண்ணு மோட்டர் வச்சிருக்கோம் சார், அவ்வளவுதான் சார். அங்க ஏதாவது போர் இருக்காமா? போர் வந்து இந்த ஈசானியத்துல தான் சார். அது கரெக்டா இருக்குமா? உங்களோட நீங்க சொல்லக்கூடிய செப்டிக் டேங்க் சென்டரா இருக்குங்க சார். அந்த இல்ல, அது நீங்க நான் சொல்றேன், அது சென்டர் கிடையாதுமா, அது தென்கிழக்கு சம்பந்தப்பட்ட. அதான் இப்ப நான் சொல்ல வரேன். உங்களோட வயிறு பாதிக்கப்படுது குறிப்பா அப்படின்னு சொன்னா உங்களுக்கும் உங்களோட கணவருக்கும் நம்ம பார்க்க வேண்டிய இடம் தென்கிழக்குமா? அப்ப தென்கிழக்குல நீங்க சொல்றீங்க சென்டரை வந்து செப்டிக் டேங்க் இருக்குன்னு சொல்றீங்க. செப்டிக் டேங்க் கிழக்கு பக்கமே வரக்கூடாதுமா. அது நிறைய கத்துக்குட்டி வாஸ்து பாக்கணும்னு சொல்லிட்டு கிழக்குல வச்சுக்கலான்னு. செப்டிக் டேங்க் ஒரே இடத்துல தான் வைக்கலாம். அது வடமேற்குல, நார்த் வெஸ்ட்ல மட்டும் தான் வைக்கணுமா? ஷியாமலா மேடம், நீங்களும் உங்கள் கணவரும் நல்ல ஆரோக்கியத்தை பெறணும்னீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணி செப்டிக் டேங்கை தயவு செய்து வடமேற்கு மாத்திங்க.
இல்லைன்னா தலைகீழ நின்னா கூட அந்த அந்த செப்டிக் டேங்க் வச்சுக்கிட்டு உங்கள் ஆரோக்கியத்தை நீங்க பராமரிக்க முடியாதுமா. இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். வாழ்க வளமுடன். அந்த வீடு சரியில்லைன்னு வேற இடத்துக்கு போனாலும் அந்த வீட்டுக்கு வர்றவங்களுக்கு பிரச்சனை தான் அது. கண்டிப்பா செந்தில், கண்டிப்பா வந்து இந்த வீடு வந்து, ஆனா அதுல ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப இவங்களுக்கு இந்த பிரச்சனையை உண்டு பண்ணுது. வரவங்களுக்கு வந்து ஒரு வேற ஒரு நேச்சுரலான பரிகாரம் நம்ம சொல்றீங்க இல்லையா, ஒரு விதவைகள் இயற்கையாவே அந்த வீட்டுல நல்லா அது மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த இந்த பாதிப்புகள் தெரியாது. இப்ப இவங்க வீட்டுல கணவன் மனைவி தென்கிழக்குல இந்த ப்ராப்ளம் சென்டர்னு சொல்றாங்க. இது வந்து பிரச்சனை. வணக்கம், தெரிஞ்சுக்கலாமாங்க? வணக்கம் சார், திருப்பூர்ல இருந்து மயில்வாகனன் பேசுறேன் சார். உங்க கேள்வி சார். எங்க திருப்பூர் ஐயா? திருப்பூர். வணக்கம், வாழ்க வளமுடன். நீங்க முருகர் கந்தசாமி கோயில்ல இருந்து பேசுறீங்களா? ஆமா சார். சொல்லுங்க மயில் சார். சார், இங்க உங்க வெப்சைட்ல வந்து கண்டிப்பாக தரிசிக்க வேண்டிய திருத்தலங்கள் போட்டிருக்கீங்க. சரி. அது மத்த கோயிலுக்கும் அந்த கோயிலுக்கும் என்ன இது சார்? நான் கண்டிப்பா சொல்றேன். அப்புறம் அடுத்த கேள்வி சார். இன்னொரு கேள்வி வந்து, இந்த எதிர் வீட்டுல வந்து 8ஆம் எண்ணுடையவங்க பிறந்தாங்கன்னா பாதிப்பு ஏற்படுத்துன்னு சொல்றாங்க, அது உண்மையா? அடுத்த கேள்வி ஏதாவது உண்டா? அவ்வளவுதான், 2 கேள்வி. இப்ப நான் அப்படியே லைன்ல இருங்க, நான் சொல்றேன். நான் இந்த திருத்தலங்கள் நான் போட்டிருக்கிறது வந்து நான் 2ஆவதா சொல்றேன். 8ஆம் நம்பர்ல எழுத்து வீட்டுல பிறந்தாங்கன்னு சொன்னா நம்ம வீடை விற்க முடியுமா, இல்ல அவங்கள வீடை விட்டு காலி பண்ண சொல்ல முடியுமா? அதற்கும் நம்ம வீட்டு வாஸ்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல. இது மூட நம்பிக்கையின் உச்சகட்டம் சார். 2வது, நான் வந்து கட்டாயம் தரிசிக்க வேண்டிய ஆன்மீக திருத்தலங்கள்னு நான் ஒரு இந்துவா இருக்கிறதுனால நான் இப்போ வந்து ஒரு ஆத்தென்டிகேட்டடா வந்து நான் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு 35ல இருந்து 40 டெம்பிள்ஸ் போட்டிருக்கேன் சார். அது என்னுடைய உணர்வு, அதாவது நான் என்னோட ரிசர்ச் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். எதனால அதை நான் வந்து சூஸ் பண்ணேன், எதனால இந்த கோவில், இப்போ மாகரல் போட்டிருக்கலாம், ஆண்டாள் கோயில் போட்டிருக்கலாம், திருவண்ணாமலை சீனிவாச பெருமாள், திருவண்ணாமலைன்னா இங்க இருக்க திருவண்ணாமலை இல்ல, பக்கத்து திருவண்ணாமலை இருக்கு. அது மாதிரி இப்ப கள்ளழகர் இருக்காரு, ராமேஸ்வரம் இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு காரண காரியங்கள் இருக்கு. அது வந்து நம்ம சொல்லணும்னா அதுக்கே நான் 1000 பக்கம் புக் எழுதக்கூடிய விஷயம். இவரோட கேள்வி வந்து நல்ல கேள்வி, அதுக்கு காரணங்கள் இருக்கு. 2வது வந்து இந்த 8ஆம் நம்பர் இது பறந்ததுன்றது வந்து அது மூட நம்பிக்கை சார். இப்ப சார், ஒரு பிரச்சனையை சொன்னா வீட்டோட அமைப்பை சொல்லிடுறீங்க. வீட்டோட அமைப்பை சொன்னா மூத்த குழந்தை பெண் குழந்தையா கரெக்டா பாத்துக்குங்க, அவன் நல்லா இருக்குன்னா அதை மாத்தி அமைச்சுக்கன்னு சொல்றீங்க. இவ்வளவு விஷயத்தையும் நீங்க ஃபேஸ் பண்ணதுனால ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சீங்கன்னா இல்ல அப்படி இல்ல செந்தில். இப்போ ஒரு டாக்டர் வந்து போறோம் நம்ம, டாக்டர் வந்து நீ சிகரெட் குடிக்காத, நீ வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணாத, அப்புறம் பான் பராக் போடாத அப்படின்னு சொல்றாருன்னா, அவர் தண்ணி அடிச்சதுனாலயோ சிகரெட் குடிச்சதுனாலயோ பான் பராக் போட்டதுனாலயோ சொல்லல, அவருடைய படிப்பறிவு. டொபாக்கோ யூஸ் பண்ணா வந்து கேன்சர் வரும்ன்றது வந்து மருத்துவத்துறையின் ஒரு பிளாட், ஒரு பேஸ், ஒரு ஃபண்டமெண்டல். அதே போல வாசுன்றது வந்து இப்ப சொக்கலிங்கம் கண்டுபிடிச்ச விஷயம் இல்ல. நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்கள் நான் பழகிருக்கேன், சிலர் இப்ப உயிரோட இல்ல. அவங்க சொன்ன விஷயங்கள், அதாவது கண்டுபிடிச்சது வந்து யாரோ ஒருத்தர் பண்ண விஷயத்த பழக்க அறிவுல அவங்க அதை அதிகமா தெரிஞ்சுக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டதால. இப்ப இந்த அம்மா போன் பண்றாங்க ஓசூர்ல இருந்து ஷியாம்லா, அவங்க இந்த ப்ராப்ளம் போது தென்கிழக்கு தான் சார். நான் வந்து தென்மேற்கோ வடமேற்கோ வடகிழக்கோ கிடையாது. அதுக்குரிய பிரச்சனை. அப்ப தென்கிழக்கு வாசலா இருக்கணும், இல்ல தென்கிழக்குல பள்ளமா இருக்கணும். இந்த 2 விஷயம் தான். இது நான் கண்டுபிடிக்கல, யாரோ சொன்னதை நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணி எனக்குன்னு ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணிக்கிட்டேன். அதனால என்னால சொல்ல முடியும் சார். இது கண்டிப்பா வந்து பை வே ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சார். ப்ளீஸ். வணக்கம், தெரிஞ்சுக்கலாமாங்க? வணக்கம். எங்க இருந்து யார் பேசுறீங்க? சார், மணப்பாறையில இருந்து ராஜாங்க பேசுறேன். ராஜா சார்ட்ட கேள்வி. மணப்பாக்கம். மணப்பாறை சார், மணப்பாறை. வணக்கம் சார், வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. வாழ்க சார், வாழ்க சார். எங்க பிளாட் வந்து மெயின் ரோட்ல இருக்கு சார், 40க்கு 90. சரி. அதுல வந்து நாங்க ஒரு ஹோட்டல் கட்டணும். என்ன பண்ண போறீங்க? ஹோட்டல். சரி, ஓகே, நல்ல விஷயம். அது வந்து கிச்சன் வந்து அக்னி மூலையில் வைக்கலாமா இல்ல சனி மூலையில் வைக்கலாமா? இது நீங்க வந்து அசைவ ஹோட்டல் வைக்க போறீங்களா, சைவ ஹோட்டல் வைக்க போறீங்களா? அசைவம் சார், அசைவம். அதாவது பொதுவா சார், பொதுவா கிச்சன் எல்லாருமே வாசு பாக்குற எல்லாருமே சொல்லுவாங்க சவுத் ஈஸ்ட் அக்னி மூலையில இருந்தா நல்லதுன்ட்டு. என்னோட ஆராய்ச்சியில சார் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற அசைவ ஹோட்டல்கள் தமிழ்நாட்டை நான் பார்த்த வரைக்கும் அது எல்லாமே ஈசானிய மூலை, நார்த் ஈஸ்ட்ல தான் இருக்கு சார். பட் இருந்தாலும் அவங்க நல்லா பண்ணலாம், நிறைய பணம் கொழிக்கிற ஒரு அமைப்பா கூட அந்த ஹோட்டல் இருக்கலாம். பட் அந்த பணம் எடுத்துட்டு போற பணம் அவங்க வீட்டுல சில பிரச்சனையை உண்டு பண்ணும் சார். அதனால அவங்க நல்லா இருக்காங்களேன்றது அதே மாதிரி நம்ம பண்ண வேணாம். இயற்கை என்ன சொல்லுதுன்னா அக்னி மூலை சவுத் ஈஸ்ட்ல தான் இருக்கணும்னு சொல்லுது. நீங்க சவுத் ஈஸ்ட்லே, அதாவது தென்கிழக்கிலே உங்களுடைய கிச்சனை வைத்து ஹோட்டல்ல நல்ல வியாபாரம் நடந்து செழிப்புடன் வாழ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சரி சார், அடுத்த நேரம் ப்ளீஸ். வணக்கம், தெரிஞ்சுக்கலாமாங்க? வணக்கம் சார், நான் புவனேஸ்வரி பேசுறேன். சார்ட்ட பேசுங்கம்மா. வணக்கம், வாழ்க வளமுடன். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சார், நான் ராயபுரம்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா. சார், இப்ப நம்ம ஒரு புது வீடு வாங்குறோம்னு வச்சுக்கோங்க சார். சரிம்மா.
அந்த வீடு வந்து இப்ப தெருக்குத்தா இருக்குது. அந்த சந்துல வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், வாங்கலாமா நானு? இல்லம்மா, அது உங்களோட கேள்வி சரியான கேள்விமா. டெட் எண்ட் இருக்குது ஒரு ரோடு. டெட் எண்ட் ப்ராப்ளம் கிடையாதுமா. தெருக்குத்துன்னு சொன்னீங்கன்னா 4 தெருக்குத்து நல்லதுமா, 4 கெட்டதுமா. அப்போ நீங்க இதுக்கு நான் சரியா ஆன்சர் சொல்லணும்னா, உங்களோட வீட்டோட அந்த பிளாட்டோட எந்த பகுதியில அந்த தெரு வந்து மோதுது, அப்புறம் இப்ப இந்த மாதிரி தெருக்குத்து விஷயத்துல கண்டிப்பாக காம்பஸ் வச்சு பார்க்கணும் சார். இப்போ இவங்க வந்து அசம்ஷன்ல இது கிழக்கு நினைச்சிருப்பாங்க, அது ஒரு 40 டிகிரி டில்ட்டா இருந்தா கூட அந்த தெருக்குத்து தவறாயிடும். அப்ப வாங்க போற இடம் வந்து ரொம்ப ஒரு பிரச்சனைகளை உண்டு பண்ணுதா நல்லது பண்ணுதான்றது காம்பஸை வச்சு பார்த்துக்கு அப்புறம் இந்த தெருக்குத்து விஷயங்களை முடிவு பண்ண முடியும். கண்டிப்பா வந்து நல்ல ஆளை கன்சல்ட் பண்ணிக்கலாம் ப்ளீஸ். உங்களுடைய நிகழ்ச்சிக்கு அப்புறம் நீங்க நிறைய தடவை கேட்டதுக்கு, நேர்கள் கேட்டது, நான் கேட்டதுக்குமே வாஸ்து பொருட்களை வீட்டுக்குள்ள கொண்டு போறது விற்கிறவங்களுக்கு தான் சரின்றீங்க. ஆனா ஒரு சிலர் இந்த விஷயத்தை என் வீட்டுக்குள்ள சேர்த்தேன், எனக்கு மாற்றத்தை ஏற்படுத்தினுச்சு, எனக்கு ஒரு திருப்திகரமான வாழ்க்கை ஏற்படுத்துன்னு சொல்றாங்களே, அது எப்படி ஏற்பட்டிருக்கும்? செந்தில், அதாவது இப்போ ஒரு ஃபென்சி ஐட்டம் இருக்கு, ஒரு மீன் வளர்க்குறாங்க, என்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மீன் வந்த அப்புறம் தான் கொஞ்சம் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து காக்கா உட்கார பனம்பழம்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஏன்னா என்னைக்குமே பனைமரத்துல காக்கா உட்காராதனால அது என்னைக்கு உட்காந்து என்னைக்கு விழுறது இந்த பனம்பழம். அதே மாதிரிதான் இவங்களுக்கு நடக்க வேண்டிய டைம் நல்ல டைமா இருக்கும்போது இவங்க போனாலும் போகாட்டிலும் இவங்களோட வேலை நடந்திருக்கும். இவங்க இந்த மீன் வந்து எதேச்சா வாங்கிட்டு வந்திருப்பாங்க, இல்ல ஃபென்சி ஐட்டம் வச்சிருக்கலாம், சிலருக்கு அது நடந்திருக்கலாம். அதை நான் வந்து முழுசா புறந்தள்ள விரும்பல. பட் ஒரு விஷயம் என்னன்னா, இதெல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இந்த ஸ்ரீ யந்திரம் ஸ்ரீ சக்கரம், இப்போ நீங்க சிதம்பரம் நடராஜர் கோயில் போனீங்கன்னா இருக்கும், காமாட்சி நிறைய கோயில்கள் இருக்கு. இந்த ஸ்ரீ சக்கரத்தை இந்த பரிகாரம் விற்கிறது தான் ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் செந்தில். ஏன்னா அந்த அந்த யந்திரத்தோட டீட்டெயிலா நமக்கு வேண்டாம். ஒரு குலைச்சேவன் சொல்லிட்டு பயாலஜில வந்து பிஹெச்டி பண்ண ரஷ்யன் சயின்டிஸ்ட் ஏதோ ஒன்னு ஆராய்ச்சி பண்ணும்போது நம்மளோட இந்தியன் ஸ்ரீ சக்கரத்துல வந்து அவன் லேண்ட் ஆகிறான். அவன் என்ன சொல்றான்னா, நான் இது ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ணேன், இது வந்து நீங்களாம் என்ன சொல்றீங்க இந்தியாவில இருக்கவங்க எல்லாருமே, அது எல்லாருக்குமே இந்தியர்கள் அத்தனைக்கும் மதத்துக்கு அப்பாற்பட்டு நமக்கு எல்லாருக்குமே உரிமையில ஒரு விஷயம். அவன் என்ன சொல்றான்னா, இது வந்து நீங்க பண்ண இந்த ஸ்ரீ சக்கரம் வந்து 7ஆம் நூற்றாண்டுல இருந்து 12ஆம் நூற்றாண்டு தான் நீங்க பண்ணிருக்கணும்னு நீங்க சொல்றீங்கன்றான். ஏன்னா நம்மளோட பொற்காலம், கணித பொற்காலம், நம்ம இந்தியர்களோட பொற்காலம் 7ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு. அவன் என்ன சொல்றானா, இது பண்ணக்கூடிய மூளை அந்த டைம்ல வாழ்ந்த இந்தியர்களுக்கு கிடையாது, இதற்கு முன்னால் இதை விட பிரில்லியண்டா, இதை விட புத்திசாலியா இந்தியர்கள் வாழ்ந்திருக்காங்க, நீ முதல்ல அந்த காலத்தை கண்டுபிடின்னு அவன் சொல்றான். இது வந்து ப்ராப்பர்லி டாக்குமெண்டட். நீங்க வெப்சைட்ல போனா கூட குலை ஸ்ரீ யந்திரானா இருக்கும். 1983ல அந்த டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்போ நம்ம அந்த ஸ்ரீ சக்கரம் எப்ப பண்ணதுனே நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஆனா அதை ஒரு ஷார்ட் கட்டா வந்து ஒரு காப்பர் பிளேட்டை போட்டு மக்களுக்கு வந்து விற்கிறது, அதனால இது நடக்கும்னு சொல்லி சொல்றதுல அது வந்து மூட நம்பிக்கையின் உச்சகட்டம் தான் நான் சொல்ல முடியும் சார். கண்டிப்பா அதுக்கும் வாஸ்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. கொண்டு போனப்ப நல்லது ஏற்படும் ஏற்பட்டுச்சு, மைண்ட் வந்து செட் ஆயிடுச்சு. அது என்ன அலைகள் சார், என்ன அலைகள். நம்ம நல்லது நடக்கும்னு நினைக்கணும் இல்லையா, இவர் பண்ணா, இவரு சொக்கலிங்கம் சொன்னா, யாரோ XYZ சொன்னா, அந்த நல்ல எண்ண அலைகளால ஏற்படுத்தலாம் மொழிய அந்த பொருளால கண்டிப்பா கிடையாது. ப்ளீஸ். வணக்கம், தெரிஞ்சுக்கலாமாங்க? சார் வணக்கம், நான் ஈரோடு கம்பன். ஈரோட்ல இருந்து கம்பன் சார். சார் பேசுங்க. கம்பன் சார். ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன் சார். ஐயா கம்பன் பேசுறாங்க ஈரோட்ல இருந்து. சொல்லுங்க ஐயா. சார் வடக்கு பார்த்த மனம் ஒண்ணு பாத்திருக்கேன், வீடு கட்டலாம்னு சொல்லிட்டு. சரிங்க ஐயா. அது பின்பக்கம் வந்து ஒரு சின்ன ஓடை போயிட்டு இருக்கு, தண்ணி போயிட்டு இருக்கு. வடக்கு பக்கத்துக்கு, அப்ப தெற்கு பக்கம் ஓட போகுது. ஆமா, வடக்கு வாசல் தான் வரும், ஆனா தெற்கு பின்னால நமக்கு சம்பந்தம் இல்லாத இடம் தான், ஆனா பின்னால வந்து ஓட போகுது. அதான் உங்க பிளாட்டை ஒட்டின மாதிரி. பிளாட் ஒண்ணு ஒரு 5-6 அடி தள்ளி. உங்க பிளாட் முடிகிற இடத்துல அந்த ஓட ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கலாமா? பின்னாடி 10 பிளாட் இருக்குது, 10 பிளாட்டுக்கு பின்னால அந்த ஒரு வாய்க்கால் மாதிரி பின்ன வாய்க்கால் போயிட்டு இருக்கு. இல்ல என்னோட கேள்வி கம்பனையா நல்லா புரிஞ்சுங்க. உங்க பிளாட் தெற்கு எல்லைக்கு ஒட்டின மாதிரி அந்த இது இருக்கா, இல்ல அதை தாண்டி ஒரு 10 பிளாட் தள்ளி இருக்கா? இல்ல சார், நேர் பேக் சைடு. நேர் பேக் சைடு ஓட இருக்கு உங்க தெற்கு. அப்ப தெற்கு முடிகிற இடத்துல ஓட இருக்கு. ஆமா சார். அது மிகப்பெரிய தவறு ஐயா, வேண்டாம். அது தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கும் நீங்க சொல்ற அமைப்புக்கும் ஒரு தொடர்பு உண்டு. பொதுவா அரசியல்வாதிகள் யாராவது அந்த கோயிலுக்கு போனாங்கன்னா அவங்க பதவி போயிடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தெற்கு மேற்கு வந்து பள்ளம் வரும்போது அந்த பிரச்சனை உண்டு சார். அது வந்து நாட் ஓன்லி அரசர ஆள்ற அவங்களுக்கு மட்டும் இல்ல, வசிக்கிற மக்களுக்கும் அந்த இது உண்டு. தயவு செய்து அந்த மனையை நீங்க வாங்க போறீங்கன்னு இப்ப சொல்றீங்க, கூடுமான வரைக்கும் அதை அவாய்ட் பண்றது நல்லது. வாழ்க சார். நீங்க விவசாயம் பத்தின ஒரு விஷயம் போன எபிசோட்ல ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. அதாவது விவசாயத்து மேல எல்லாரும் இப்ப பிளாட் போட்டு வித்துக்கிட்டு இருக்கிற நேரங்கள்ல அதை திரும்ப கொண்டு வரதுக்கு உண்டான விஷயங்கள் எவ்வளவு இருக்குது, ஒரு பசுமாடுங்கிற விஷயத்துல இருந்து என்னென்ன கிடைக்குது, அது எவ்வளவு யூஸ்ஃபுல்னு சொன்னீங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரி அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்ததுன்னா ஒரு மினிமம் 20 பேர்ல இருந்து 200 பேர் 2000 பேர் வரைக்கும் இருந்தா கூட அது அத்தனை குடும்பம் சார்ந்த ஒரு விஷயம்.
அந்த ஃபேக்டரி சிறப்பா இருந்ததுனால் இந்த 200 குடும்பம் நல்லா இருக்கும். அது சார்ந்த விஷயங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கு. கண்டிப்பா எப்படி விவசாயம் முக்கியமோ அதே மாதிரி ஒரு எந்திரம் மயமாக்கல் ஒரு இண்டஸ்ட்ரின்றது எல்லா விதத்திலயும் ரொம்ப முக்கியமானது. நம்மளோட கண்ட்ரி நெக்ஸ்ட் லெவலுக்கு போனோம் அப்படின்னு சொன்னா அப்ப பொதுவா வந்து ஒரு நிறைய ஃபேக்டரிஸ் நான் பார்த்த வரைக்கும் 700 ஃபேக்டரிக்கு மேல நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே பண்ணக்கூடிய சின்ன தவறுகள் என்னன்னா வடக்கு பார்த்த ஃபேக்டரினா கரெக்டா ஈசான மூலையில செக்யூரிட்டிக்கு ஒரு ரூம் அமைச்சு காம்பவுண்டோட ஒட்டி கட்டியிருப்பாங்க. அது பெரிய தவறு. அப்போ நீங்க பழைய காலத்துல இந்த ஷெட் முறையெல்லாம் பாத்தீங்கன்னா ரெட்டை கொம்புன்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கும். அதாவது நடுப்பகுதி உயரமாகவும் தெற்கு பள்ளமாகவும் இல்ல வடக்கு பள்ளமோ இல்ல மேற்கு பள்ளம் கிழக்கு பள்ளம் அது வந்து அதோட நீங்க வந்து இப்போ தென்மேற்கு உயரமா வச்சு இப்படி அதாவது சிங்கிள் ஸ்லோப்னு சொல்றது தெற்கு உயரமாவும் வடக்கு பள்ளமாவும் இல்ல மேற்கு உயரமா கிழக்கு பள்ளமா போடுறது நல்லது. தெற்கு பார்த்த மனைகள் என்ன ப்ராப்ளம் வரும்னா அவங்களோட ஈஸினஸ்க்காக தென்மேற்குல சம்பு போடுறது, தென்மேற்குல செப்டிக் டேங்க் போடுறது, சவுத் ஈஸ்ட்ல டாய்லெட் போடுறது. அப்புறம் எல்லாருமே சொல்லுவாங்க வாயுமூலையில வந்து செப்டிக் டேங்க் இருக்கணும்ட்டு. வாயுமூலைனா எக்ஸாக்ட் வாயுமூலை கிடையாது. அது வந்து பெரிய பிரச்சனை கொடுக்கும், நிறைய பணத்தை கொடுக்கும் கம்பெனிக்கு. ஒரு 6-7 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா திவால் ஆகக்கூடிய சூழ்நிலை அந்த கம்பெனி கொடுக்கும். சோ அந்த வாயுமூலை கரெக்ட். வாயுமூலை எது வாயுமூலைன்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாம தவறான டிசைன்ஸ். அப்புறம் வெயிட்டா இருக்கக்கூடிய பொருளை வந்து விற்கக்கூடிய பொருளை வந்து நார்த் ஈஸ்ட்ல வைக்கிறது. அப்புறம் வெயிட்டா இருக்கக்கூடிய வந்து ஒரு மெஷினரி இருக்குன்னு வச்சுங்க, அதை வந்து சவுத் ஈஸ்ட்ல வைக்கிறது இல்ல நார்த் வெஸ்ட்ல வைக்கிறது. இதெல்லாம் வந்து இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம ஒரு மரங்கள் பாத்தீங்கன்னா அழகுக்காக கிழக்கும் வடக்கும் மரம் வச்சிருக்கிறது, இது போன்ற விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ணும்போது ஃபேக்டரி உண்மையிலே அவங்க வந்து அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த ஒரு பால்ல ஒரு ரன் அடிக்கிறதுக்கும் ஒரே பால்ல 6 அடிக்கிறதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான். எஃபோர்ட் இருக்கு, அதே எஃபர்ட் தான். பட் எஃபர்ட்லெஸ்ஸா இன்னிங்ஸ் விளையாடணும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் புத்திசாலித்தனமா கொஞ்சம் ஸ்மார்ட்டா திங்க் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா ஃபேக்டரிக்கும் அதான் நல்லது, விவசாயத்துக்கும் அதான் நல்லது. அந்த ஃபேக்டரியில ஒர்க் பண்ற ஒரு மனிதன் நல்லா முன்னேறிவாங்க. கண்டிப்பா அவங்க லைஃப் பர்சனல் லைஃப் பெரிய லெவல்ல சேஞ்ச் ஆகும் சார், பெரிய லெவல்ல சேஞ்ச் ஆகும். அதாவது இந்த மிஷின் ப்ரொடக்ஷன் பண்ற மிஷின் அதை ஸ்டாக் பண்ற ஏரியா கொண்டு கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். 100% சார். நீங்க வந்து சும்மா அந்த புல் மாதிரி வேலை பார்ப்பாங்க, பொதி மாடு மாதிரி வேலை பார்த்து ரிசல்ட் இல்லாம இருக்கிறதுக்கு ஸ்மார்ட்டா வேலை பார்க்கறது வந்து நான் சொல்ற அமைப்பு தான். சரி, ஒரு நேர்காணல். வணக்கம், தெரிஞ்சுக்கலாமாங்க? சார் வணக்கம் சார், நான் ஜெயலட்சுமி திருவள்ளூர்ல இருந்து பேசுறேன் சார். கேளுங்கம்மா. வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. சார் வாழ்க வளமுடன் சார். நன்றிம்மா. சார் எங்களுக்கு வந்து வடக்கு பார்த்த வீடு சார் எங்களுது. சொல்லுங்கம்மா. எங்களுக்கு பின்னாடி சவுத் வெஸ்ட்ல தெருக்குத்து வருது சார், நேரா வந்து இடிக்குது சார் அந்த தெருக்குத்து எங்க வீட்டுல. சரிங்கம்மா, உங்க கேள்வி கேளுங்கம்மா. அதெல்லாம் எங்களுக்கு அப்புறம் நாங்க வந்து சவுத் வெஸ்ட்ல டாய்லெட் வச்சிருக்கோம் சார். ஒரு சின்ன மெயின் பில்டிங்க்கும் பாத்ரூம் லெட்டின் வந்து ஒரு சின்ன கேப் விட்டுட்டு நாங்க டாய்லெட் வச்சிருக்கோம். ஜெயலட்சுமி மேடம், உங்களோட கேள்வி கேளுங்க. உங்களோட அமைப்பு எனக்கு புரிஞ்சிடுச்சு. அப்புறம் வந்து இன்னொன்னு சவுத் வெஸ்ட்ல எங்களுக்கு இடம் வேற ஜாஸ்தி இருக்கு. நாங்க வீடு வந்து ஃப்ரண்ட்ல கட்டிருக்கோம் நாங்க. அதுக்கு இதனால எங்களுக்கு வந்து ஒரு எவ்வளவுதான் நாங்க கஷ்டப்பட்டாலும் எனக்கு உங்களோட வீடு அமைப்பு உங்களோட கேள்வியை கேளுங்க. எனக்கு பிரச்சனை புரியுதுமா, பிரச்சனை புரியுது எனக்கு. அதான் சார். அப்புறம் உடம்பு எனக்கு அடிக்கடி படுத்துறது சார். ஆமா, அதாவது படுத்துறதுன்னா உங்களுக்கு வந்து முதுகு தண்டு, இந்த கிட்னி, லிவர், நியூரோ, அந்த 4 இஷ்யூ கண்டிப்பா அந்த வீட்டுல இருக்கவங்க வருமா? சரிங்க சார். அது வந்து அதை அவாய்ட் பண்றது வந்து நல்லது. எப்படி அவாய்ட் பண்ணலான்றது டெஃபினட்டா என்னையோ வேற யாரோ நல்லா தெரிஞ்சாலும் நீங்க கன்சல்ட் பண்ணும்போது அதை அவாய்ட் பண்ண முறை இருக்கான்னு பார்க்கலாம். இல்லைன்னா வந்து அதை எப்படி ஃபென்ஸ் பண்ணும், எப்படி அதை கட் பண்ணுன்றதை நம்ம வந்து உட்காந்து பேசாதான் சொல்ல முடியும். ஆனா அது தவறுமா, 100% தவறு. தென்மேற்கு டாய்லெட் தவறு, தென்மேற்கு தெருக்குத்து மிகப்பெரிய தவறு. கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அந்த காலி இடங்கள், தெற்குன்றது யமனுக்குரிய இடம், யமனுக்கு இடம் ஜாஸ்தியா கொடுக்கூடாது. ஸோ தெற்கு இடத்தை எப்படி கம்மி பண்ணலான்றத 1-to-1 நீங்க யாரு கூட டிஸ்கஸ் பண்ணாதான் அதுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்குமா. சீக்கிரம் அந்த சொல்யூஷனை பற்றி நல்ல வாழ்வு வாழ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அது இதுக்குள்ள உள்ள சூக்மங்கள் எதையுமே மறைச்சு வச்சுக்கிறத விட எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க. இல்ல ஓபன் புக் செந்தில். அதே நேரத்துல வந்து சில இடங்களை போய் பார்க்கும் பொழுது சில மாற்றங்களை செஞ்சு தரணும். ஏன்னா நீங்க போறவங்களுக்கு அதிர்ச்சியே தர்றது கிடையாது. பெரிய இஷ்யூவா இருந்தா கூட முதல்ல கோயிலுக்கு போங்கன்ற விஷயத்த ஆரம்பிக்கிறீங்க. அப்பன்னா இது அவங்க வந்து மாற்றத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு டக்குன்னு ஒரு 5 லட்சம் சர்ச்சுக்கு சொல்றேன், நீங்க வந்து தர்கா இருக்கு, எல்லாத்தையுமே அதுல இருந்து பேசிக்கா ஆரம்பிக்கிறீங்க. இன்னைக்கு அந்த வீட்டை 4 லட்சம் ரூபாய் கொடுத்து மாத்தி கட்டுன்னா அவங்க முடியவும் முடியாது. சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுங்கன்றீங்க. அந்த மாதிரி இந்த வாரம் எந்த ஊர்ல போய் மாற்றத்தை ஏற்படுத்தி தர்றதுக்கீங்க? இல்ல இந்த வாரம் நீங்க இப்ப நான் ஒரு லாஸ்ட் 5 days ஆழியார்ல அந்த MA கிளாஸ்க்கா போயிருந்தேன் செந்தில். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நிறைய ஜாம் பேக்டு. அநேகமா கரூர் அண்ட் மதுரை வந்து இருக்கு. 2 ஊர் கண்டிப்பா நான் போய் ஆகணும். ஒரு பெரிய பேக்லாக் இருக்கு.
சோ அந்த போன்ல கேட்டா அது கரெக்டான ப்ரோக்ராம். அந்த வெள்ளி சனி ஞாயிறு எங்க இருப்பீங்கன்ற விஷயங்கள் சனி இங்க இருக்கணும். நான் எனக்கு பிஹெச்டி சம்பந்தமா ஒரு ஒர்க் இருக்கு. மேபி ஃப்ரைடே சண்டே அகைன் நம்ம ஃபேமிலிக்கு ஒரு 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணணும். 2 நாள் மேபி கரூர் ஒரு நாள் போகலாம், மதுரை ஒரு நாள் போகலாம். இதான் என்னோட ப்ரோக்ராம். இப்போ நேர் காத்து. வணக்கம், தெரிஞ்சுக்கலாமாங்க? வணக்கம் சார். எங்க இருந்து யார்? பெரியார் நகர். சொல்லுங்க சார். ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. வணக்கம், வாழ்க வளமுடன் சார். சார் எங்க வீட்டுக்குள்ள ஆர்ச் இருக்கக்கூடாதுன்றாங்க. ஆர்ச் இருக்கலாமா இருக்கக்கூடாதுன்றது ஒரு சந்தேகத்தை நீங்க. சரிங்க, நான் வந்து சிம்பிளா சொல்றேன். உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஸ்ரீதர் சார். ஸ்ரீதர் சார், அதாவது நம்ம கோர்ட் இருக்கு இல்லையா, நம்ம அந்த நீதிமன்றங்கள், பாராளுமன்றம் போன்ற இடங்கள்ல வந்து அந்த ஆர்ச்சின்ற அமைப்பு எப்பவும் சண்டை சச்சரவுக்கு உரிய ஒரு விஷயமாவே இருக்கு. இது உங்களுக்கு சும்மா எளிதா புரியுற மாதிரி சொல்றேன். அதுக்கு நிறைய சயின்டிபிக் ரீசன்ஸ் இருக்கு. அதை நம்ம வந்து ஓவர் த மீடியா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது. அது வந்து கண்டிப்பா ஆர்ச் இருக்கிறது ரொம்ப பெரிய தவறு சார். அது சண்டை சச்சரவுக்கும் மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய விஷயத்துக்கும் அடிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஆர்ச் அவாய்ட் பண்ணது நல்லது சார். வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளியிலயும் சரி சார். ஆர்ச் கண்டிப்பா வரக்கூடாது சார். ஆமா. இப்ப நீங்க ஒரு பிரச்சனை சொன்னீங்க, இந்த அவங்க ஃபர்ஸ்ட் காலருக்கு சொன்னீங்க கீழே வந்து செப்டிக் டேங்க் மாத்தி போடுங்க. அதே லெவல்ல மேல் வீட்டு கூடியிருந்தாங்களா அவங்களுக்கு அதே ப்ராப்ளம்? 100% சார், 100%. நீங்க வந்து இப்போ டபுள் டெக்கர் பஸ்ல போறீங்க, இப்போ வண்டி போய் கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆகி ஜாம் ஆகி நிக்குது. இப்போ கீழே மட்டும் இருக்கா இல்ல மேல இருக்கவங்களும் அடிபடுமா? 2 பேருக்கும் அந்த பாதிப்பு இருக்கும் சார். 100% இருக்கும் சார். இந்த வார டிப்ஸ் என்ன சார் வாஸ்துக்கு? அது இப்ப நிறைய பேர் சார் எனக்கு போன் பண்ணி பாவம் அழறாங்க சார். அக்ராஸ் வேர்ல்டு சார், டென்மார்க், ஸ்வீடன், பிரேசில். எனக்கு வந்து எதுவுமே இப்போ நீங்க சொல்ற விஷயங்கள் கோயில் கூட போக முடியாத அளவுக்கு இருக்குங்க. எதுவுமே நல்லா மூவ் பண்ண முடியாத லெவல்ல இருக்கேன். என் வீட்டுல ஏதாவது வாஸ்து ஒரு சேஞ்சுன்னு ஏதாவது ஒண்ணு பிள்ளையார் சொல்லிக்காக சொல்லுங்கன்னு போது வீடை வந்து எவ்வளவு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ஒதுக்கிட்டு வீடு உள்ளேயும் வெளியிலயும் ஒயிட் வாஷ் மட்டும் பண்ணாங்கன்னா அவங்க சில மாற்றங்களை நல்ல மாற்றங்களை பார்க்கலாம் சார். அதாவது ஒயிட் வாஷ்ன்றது ஒயிட் தான், வெள்ளை கலர் உள்ளேயும் வெளியிலயும் சார். நிறைய பேர் சார் 2 கோடி 3 கோடிக்கு சொத்து இருக்கும். ஆனா இப்ப கூட நான் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அவங்க வந்து வாஸ்து பார்க்கும்போது உள்ள போனா, சார் கொஞ்சம் பத்திரம் சார், நேத்து தான் கட்டி விரியின் மேல இருந்து வந்து விழுந்தது, கீழே வந்து நல்ல பாம்பு முந்தான தான் வந்தது, நான் இப்படி கையை வச்சேன் தேல் ஒரு நாள் செத்து போய் சார், கீழே பார்த்தா தேல் இருக்குன்னு ஒரு சின்ன. ஆனா அவங்களுக்கு ஒரு 3 கோடி 4 கோடி சொத்து குனிமுத்தூர்ல. என்ன வருத்தம்னா மனுஷங்க வந்து பணம் இருக்கு, ஆனா அதுக்கு ஏத்த வாழ்க்கை வாழ சார். அப்போ அந்த வாழ்க்கை வாழனா அட்லீஸ்ட் வீட்டையாவது ஒயிட் வாஷ் அடிச்சுங்க, உள்ளேயும் வெளியிலயும். மனசுதான் வந்து சிலருக்கு வெள்ளையும் வெண்மையா இல்லைன்னா வீட்டையாவது வெண்மையா வச்சுங்க, மனசு தூய்மைப்படும், நல்ல எண்ணங்கள் ஏற்படும். இந்த எண்ணங்கள் நல்ல வீட்டை உங்களுக்கு கொடுக்கும் சார். அதாவது ஒரே வீட்டுக்குள்ள இருப்பாங்க, 3 ஜெனரேஷன் அண்ணன் தம்பிகள் எல்லாம் இருப்பாங்க. ஆனா பேசிக்க முடியாத ஏதோ ஒரு சூழ்நிலையில மாறி மாறி போயிட்டு இருப்பாங்க. அதுக்கு என்ன மெயின் ரீசனா இருக்கு சார்? மெயினா நார்த் ஈஸ்ட் தான் சார் அது காரணம். அதாவது அவங்களுக்குள்ள பெரிய இஷ்யூ சண்டைகளோ ஒண்ணும் கிடையாது. ஆனா ஒருத்தர் பேசிக்க ஒரு மன இறுக்கத்திலேயே வாழ்ந்து. அக்னி நட்சத்திரம் பிரபு கார்த்திக் மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுங்க. இல்ல அது காரணம் நார்த் ஈஸ்ட் சென்டர். சிம்பிள். ஏன்னா ஈசானி மூடப்படும் போது சண்டை சச்சரவுகள் வீட்டுல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதாவது சொல் பேச்சு கேளாம எதிர்த்து பேசுது, விதண்டவாதம், வீண் பேச்சுக்கள் வந்து ஜாஸ்தி. அப்ப அத மாதிரி இடத்துல விட்டு கொடுத்து போறவங்க தான் ஜெயிப்பாங்க சார். அதாவது நீ சொல்றது கரெக்ட், நான் சொல்றது அண்ணன் தான் கேட்கறான், தம்பி விட்டு போலாம், இல்ல விட்டு போலாம், தம்பிக்கு அண்ணன் விட்டு போலாம். விட்டு கொடுத்து போனாங்கன்னா அந்த வீட்டுல நிம்மதி இருக்கும். எப்ப விட்டு கொடுத்து போனா ஈசானியம் கிளியர் ஆகும்போது அந்த விட்டு கொடுக்குற எண்ணம் வரும். அப்பா பசங்க பிரச்சனை வர்றதுக்கு நார்த் ஈஸ்ட். கணவன் மனைவிக்கு கிழக்கு. அது வந்து டிபெண்ட்ஸ். கிழக்கு இருக்கு, வாய் முளைப்பெல்லாம் இருக்கு, தென்மேற்கு தெருக்கூத்து இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு சார். அது உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம். அதெல்லாம் நீங்க ஒரு வீடை பார்க்கும்போதே எல்லா விஷயங்களும் சொல்லலாம் சார். பட் கணவன் மனைவி வந்து கிழக்கு ரொம்ப முக்கியம். கிழக்கு மூடப்பட்ட வீடுல கணவன் மனைவி உறவு வந்து அவ்வளவு பெரிய சிறப்பான இதுல இல்லைன்றதான் என்னோட தாழ்மையான கருத்து. எத்தனை விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் அதுக்கு நிச்சயமாக சொல்யூஷன் உண்டு. பிரச்சனைகளுக்கு தீர்வு உங்க கையிலே இருக்கு, உங்க வீட்டிலே இருக்குன்றத சொல்றீங்க. வீட்டை மாற்றி அமைக்கும் பொழுது வாழ்க்கை சிறப்பாக மகிழ்ச்சியா அமையும் சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு தந்த விளக்கங்களுக்கு நிலையத்தின் சார்பிலும் நேர்கள் சார்பிலும் நன்றியை தெரிவிச்சு. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். நேர்களே, சிறப்பான பல விளக்கங்கள் உங்களுக்காக வந்ததல்லவா. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.